இப்பதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அண்ணா நகர் தொகுதியில் யார் வின் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெற்றாலும் நல்லா இருக்கும். இந்த தொகுதி திமுக எம்எல்ஏ மக்களுக்கு எதுவும் நல்லா செய்யலீங்களா? செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் சொல்லிடுறா போல இல்லையா? ஒரு சில விஷயங்களை வந்து இப்படின்னு தெரியல. ஏன் நீங்கள் விஜய் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நான் இது ஒன்று நிறைய வந்திருக்காங்க. மெயின் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இந்த விஷயம் மட்டும் மாறல. வண்டியெல்லாம் வந்து சில ஓவர் ஸ்பீடில் போகிறது, ரஷ்ஷாக டிரைவ் பண்ணுறது, இது மாதிரி அது அவர் வந்தாவது இந்த மாதிரி சில விஷயங்களை மாறுமா அப்படின்றதுக்காக. நாங்கள் டிஎம்கே வின் பண்ணால் நல்லாயிருக்கும். கம்பல்சரி. ஆல்ரெடி இங்கே டிஎம்கே தான் இருக்குது. இந்த தொகுதியில் டிஎம்கே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? எல்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றின்னு தான் இருக்காங்க. சொன்னதையும் நிறைவேற்றின்னு இருக்காங்க, சொல்லாததையும் ஒரு சிலதெல்லாம் நிறைவேற்றின்னு தான் இருக்காங்க. அதனால் டிஎம்கேவே அது கேண்டிடேட் யார் நின்னாலும் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. மக்களே எல்லாம் விஜய் பக்கம் தான். உங்களாவது விஜய் தான்? எங்கள் ஃபேமிலியே அவங்களுக்கு தான் இப்போ உதயசூரியன் தான். நாங்கள் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். விஜய் வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறினா சந்தோஷம் தான். யார் வந்தா நான் மாறினா போதும், மக்கள் பாதிப்பு இல்லாம இருந்தா சரி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.